ஹாய்ங்க. நிறைய பேர் வந்துட்டு நான் ஒரு ப்ளஸ் சைஸு எனக்கு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுமா ஃபேப்ரிக் எடுத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாங்க இந்த கிளைண்ட்டுமே ஒரு ப்ளஸ் சைஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு வந்து பர்த்டே கஸ்டமைசேஷன் தான் பண்ணோம். அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவங்க எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் எங்கே போனாலுமே அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகிறேன், எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதே மாதிரி வந்து எனக்கு வந்து நீங்கள் வேறு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணித்தாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் கிளைண்ட் கேட்ட மாதிரியே வந்துட்டு எல்லாமே வந்து அவங்க எப்படி நம்ம போன டைம் கஸ்டமைஸ் பண்ணோமோ அதே மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். அண்ட் இந்த டைம் ஆரஞ்சு கலரில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டாங்க. சரி ஓகே, ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஃபேப்ரிக்ஸ்லாம் காமிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் தான் செலக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ண போனோம், பட் 3 ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3K. இவங்க வந்து ஒரு ப்ளஸ் சைஸ்னால எல்லாமே 3K பட்ஜெட்டில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கேன் பட்டி கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு கிளைண்ட் வந்து நான் ஆல்ரெடி வேற ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஸ்பேஸ் சில்கில் பண்ணி தந்தபோது எனக்கு யூஸ்வலாக இருக்க ஸ்பேஸ் சில்க் நான் மற்ற இடத்துல வாங்கினதை விட இந்த ஸ்பேஸ் சில்க் வந்து ரொம்ப ஃபேப்ரிக் நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதே தாங்க, நான் எப்போ எந்த குவாலிட்டியான ஃபேப்ரிக் எடுத்தாலுமே குவாலிட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டைம் ரீயூஸ் பண்ணாலுமே அது அப்படியே தான் இருக்கும்.